வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ள நுழைகிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பில் இருந்து வந்து பட்டுவாகல் பாலத்துக்குள்ளே நுழைகிறோம். இப்போ பாருங்கள், பட்டுவால் பாலத்தை காட்ட போகிறோம். அப்படியே பட்டுவால் பாலத்தை நோக்கி போவோம். அப்படியே இப்போ பாருங்கள், நாங்கள் சுற்றி பட்டுவால் பாலத்துக்கு கிட்ட நிற்கிறோம். பட்டுவால் பாலத்துக்கு வந்து மிச்சத்தை கதைப்போம் கொண்டிருக்கிறோம். போட்டை பார்த்துருக்கிறீர்கள். பட்டுவால் பாலத்துக்கு நுழைகிறோம். பாருங்க, இப்போ பட்டுவால் பாலத்தை நோக்கி போய் கொண்டிருக்க போகிறோம். அப்படியே அந்த ஒரு வளைவில் பாருங்க, பட்டுவால் பாலம் வடிவாக காட்சி அளித்து கொண்டிருக்குது. பட்டுவால் பாலம் கூட ஒடுங்கிய பாலம் என்று பாருங்க. இதுதான் பிரச்சனை இந்த பாலத்துக்கு. எங்களோட பல நாள் பிரச்சனைகள். இந்த ஒடுங்கிய பாலத்திலே எத்தனை வாகனங்கள் போய் வர நெருக்கடிக்குள்ளும் இப்போ நாங்கள் நிற்கிறது தான் இந்த பட்டுவால் பாலம். பட்டுவால் பாலத்துக்கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்க, இப்படியே இங்கால நந்திக்கடல், பச்சாப்பளை காட்டும். பச்சாப்பளை இந்த பக்கம், பச்சாப்பளை இந்த பக்கம் பெருங்கடல். இப்போ இந்த பாலம் தான் இப்போ எங்களுடைய பலதரப்பட்டவர்களும் கதைத்து எங்களுடைய முல்லை மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஐயாவும் பாராளுமன்றத்தில் கேட்டு இப்போ எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிறைய பணத்தை ஒதுக்கி வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கி இருந்தார். அதன்படியாக இப்பொழுது இந்த பாலம் வார ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்திலிருந்து இந்த வேலைகள் ஆரம்பிப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அரசாங்கம் இப்போ வெகு விரைவாக இதை செய்கிறது. நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றால் 8ஆம் மாதம் என்று சொன்ன ஆகஸ்ட் மாதம் அங்கால போனால் மழைக்காலம் வந்துடும். இந்த மழைக்காலத்துக்கு முன்பாக இதை செய்தால் மிகவும் நல்லதாக இருக்கும். அந்த மழைக்காலத்துக்கு முன்பாக இந்த வேலைகளை முடிவடைந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று தான் நினைக்கிறோம். அதற்கமைய வேலைகள் ஆரம்பிக்கும் என்று தான் நினைக்கிறோம். பாருங்கள், பார்ப்போம். இப்படியே தொடர்ந்து போனால் பாருங்க, எவ்வளவு அழகான பாலம். பாருங்க, சைக்கிள் இருக்குது, மூட்டைக்கு வானங்களேடு போய் இந்த பாலத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு என்னன்னா, இப்போ திருத்தினப்புறம் காட்டுவோம் உங்களுக்கு. முதல் நாங்கள் ஒரு பார்த்தோம், இந்த பாலத்தை நாங்கள் காட்டியிருந்த நாங்கள் அதுக்காகத்தான் நாங்கள் முல்லைத்தீவுக்கு வந்த இடையில இதை ஒரு காட்டுவோம். இது 2009ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்த அந்த நேரத்திலேயும் கூட பலதரப்பட்ட மக்கள் இதுல மிகவும் கஷ்டப்பட்டு நெரிசல் ஏற்பட்டு பல துன்பகரமான காரியங்கள் எல்லாம் நடைபெற்றதாக தகவல் அறிந்த நாங்கள். அப்படி இந்த வேளையிலும் இந்த வன்னி மக்களுடைய இது பிரதான பாலம். முல்லைத்தீவுக்கு செல்வதென்றா இந்த பாலத்தால் போக வேண்டும், அல்லது புதுக்குடிப்பு கேப்பாப்புல சுற்றி போக வேண்டும். இதில் பாருங்கள், ஒரு பக்கம் வாகனம் வந்தால் மறுபக்கம் சைட்டை எப்படி கொடுக்கலாது. அப்ப இதுல நின்றுதான் கொடுக்கணும். அங்க இந்த பானங்கள் வருகிறது. இப்ப நாங்கள் எங்க போய் நிற்கிறோன்றே தெரியல. இதுல ஒரு இடம் கிடக்கு, ஒரு சைட்டா ஒரு இடம் கிடக்கு. இதுல நின்றுதான் போகணும். சைடு கொடுக்காமல் போனால் கடலுக்கெல்லாம் குதிக்கும். இங்க பாருங்க, எவ்வளவு மட்டான பாலம் வந்து பாருங்க. அல்லாடி எவ்வளவு ஆபத்தான பாலங்கள் பாருங்க. இப்போ வாகனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பக்கமாகத்தான் போகலாம். இரு பக்கம் சைடு கொடுத்து 2 வாகனங்கள் போகலாம். அங்க பார்த்து அவங்க வருகிறதான்னு பார்த்து தான் நாங்கள் இதை நிற்கணும். இங்கே பாருங்க, இந்த பக்கம் சூரிய அஸ்தமனம். நந்திக்கடல் பக்கம். நந்திக்கடல் பெருக்கெடுத்தால், பச்சாப்பளை எல்லாம் பெருக்கெடுத்தால் இதுதான் முறித்தோடி
இந்தியால கடல் இந்து சமுத்திரத்தோட கலக்கும், அப்படியே போய் சங்கமிக்கும் தண்ணி. அதால இந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து இந்தியால் பக்கங்கள் பாதுகாக்கப்படுகிறது. பாருங்க, நாங்கள் அப்படியே போவோம் மட்டுவால் வீதியாலேயே போவோம். பாருங்க, இவ்வளவு கஷ்டமான ரோட்டு. இதில் தான் இவ்வளவு காலமும் பன்னி நிலப்பரப்பு மக்கள், இந்த பன்னி முல்லை மாவட்டத்து மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் பாருங்கள். அருகிலும் கூட ஒரு பாதுகாப்பு இல்லை. தண்ணி நிறைந்தன, இந்த ரோட்டை மூடி ஓடுகின்ற போது எவ்வளத்த வீதி கிடக்குது, எவ்வளத்த தண்ணி நிற்குது என்று கூட தெரியாமல் அந்த வாகனங்கள் பெரிய கஷ்டப்பட்டு தான் போனது. ஆகையினால இந்த ரோட்டை திருத்தி தர எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் மிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அது ஊடாக எங்களுடைய ரவிகரன் என்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இதற்கு கேட்டு அதை அவசரமாக செய்திட வேண்டும் என்று கேட்டு காசு ஒதுக்கப்பட்டு இப்பொழுது வேலை ஆரம்பிக்கப்பட போகிறது. அந்த வகையில் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த பாலத்தை காட்டினாங்கள். இன்றைக்கு சின்னா வரவில்லை, சின்னாவை விட்டு நான் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள் வந்திருக்கிறேன். சரி, நாங்கள் இத்துடன் இந்த பாலத்தை நிறைவு செய்து விட்டோம், இந்தியாவில வந்து விட்டோம். மீண்டும் நாங்கள் அந்த பாலம் புனரமைக்கப்பட்ட பின் புதிய பாலத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். பாய்.